Hello friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா properties of modulus of a complex numberல triangle inequality முக்கோண சமநிலையை தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு என்ன கான்செப்ட் ஒவ்வொரு சம் பாருங்க. modulus of z1 plus z2 less than or equal modulus of z1 plus modulus of z2. So prove. So first left hand side எடுத்துக்கிறோம். modulus of z1 plus z2 whole square எடுத்துக்கங்க. ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். So இது என்ன கான்செப்ட் சார் அப்படினா modulus of z whole square is equal to z bar. இந்த கான்செப்ட் இப்பதான் நம்ம பார்த்தோம். So இப்போ என்ன கொடுத்திருக்கோம்? நோட்ல பார்த்தோம். modulus of z whole square is equal to z bar. இது முன்ன வீடியோல போட்டுருக்கோம். So இப்போ இந்த கான்செப்ட் ஸ்கொயர்ல இருக்கு. That is z. அப்ப z என்ன பிளேஸ்ல மாறுது? z bar. அப்ப z means z1 plus z2. z1 plus z2. Next இது கான்ஜுகேட் இருக்கு. கான்ஜுகேட் அடிஷனலா என்ன பண்ண போறோம்? Next rule z1 plus z2 whole bar is equal to z1 bar plus z2 bar. So தனித்தனியா பாரை சேஞ்ச் பண்றோம். z1 plus z2 into z1 bar plus z2 bar. Next just multiply z1 into z1 bar plus z1 into z2 bar plus z2 into z1 bar. So 1 first 2 second எதுக்கு பாரு 1 z2 into z2 bar z2 into z2 bar. ஓகேப்பா. சோ இப்போ பாருங்க இந்த கான்செப்ட் again நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். இந்த 1 மட்டும் மைண்ட்ல வச்சுக்காத. z bar என்ன இருக்கு? modulus of z square. So modulus of z1 square plus next இங்க வந்து z bar modulus of z2 square plus இந்த ரெண்டு கான்செப்ட் வந்துருங்க. அவ்வளவுதான், இது ரெண்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. z1 z2 bar plus இதே கான்செப்ட் இதை சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ எப்படி இருக்கோ அதே ஃபார்ம் சேஞ்ச் பண்ண போறோம். கொஞ்சம் நான் வாட்ச் பண்ணிக்கோ. z டபுள் பாரோட வேல்யூ என்னப்பா? z இங்க யூஸ் பண்ணிக்க. z1 z2 இங்க z2 க்கு பார் கிடையாதுடா, ஆனா டபுள் பார். பட் z1 க்கு ஒரு பார் இருக்கு, ஒரு பார் யூஸ் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆயிருக்குன்னா z1 பார்ன்றது z1 ஸ்கொயர் modulus of z2 பார்ன்றது modulus of z2 ஸ்கொயர் plus z1 into z2 bar plus இந்த ஸ்டெப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். z2 இருக்கா? z டபுள் பார் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பார்ப்பா, that is z plus z bar. z plus z bar is equal to 2 into real part of z. Substitute பண்ணிக்கோ. modulus of z1 square modulus of z2 square இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. 2 real part of what is z? z is z1 z2 bar. Next ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிப்போம். ரியல் பார்ட் ஆஃப் z less than or equal to modulus of z. ரியல் பார்ட் ஆஃப் z less than or equal to modulus of z. அப்ப இந்த ரியல் பார்ட் ஆஃப் z அந்த ரூலை யூஸ் பண்ணுவோம். அப்ப less than or equal modulus of z1 square modulus of z2 square plus 2 இது டோட்டலா என்ன வருது? modulus of z modulus of z1 z2 bar modulus of z1 z2 bar. Already we know z modulus of z equal to modulus of z bar. So if apply பண்ண போறோம் less than or equal modulus of z1 square modulus of z2 square 2 into. So in the step என்ன ஆகுது? modulus of z1 into z2 multiply rule
modulus of z1 into z2 equal to modulus of z1 into modulus of z2. So இப்போ அப்ளை பண்ணோம்னா modulus of z1 modulus of z2 bar ஆல்ரெடி modulus of z2 modulus of z bar எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ பார் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாரு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab என்ன ஃபார்முலா இருக்கு a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் modulus of z1 plus z2 whole square less than or equal modulus of z1 plus modulus of z2 whole square. So ரெண்டு ஸ்லைடும் ஸ்கொயர் இருக்கு. So ரெண்டு ஸ்கொயர் ஸ்கொயர் இருந்தா ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிக்கலாமா? அப்ப ஸ்கொயரை ரிமூவ் பண்ணோம்னா என்ன கிடைச்சு போகுது modulus of z1 plus z2 less than or equal modulus of z1 plus modulus of z2. Distance between the 2 points z1 and z2 in complex plane is modulus of z1 minus mod z2. சரிப்பா இந்த distance between சமம் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். எங்க பார்த்துக்கிறோம் a and b x1, y1 b வந்து x2, y2 கொடுப்பாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா ab ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இது நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட்லயே ரீட் படிச்சிட்டோம். ஓகேவா? சோ இப்போ அதே தான் இங்கேயும் வந்து வேற ஒண்ணு இல்ல. அப்ப டிஸ்டன்ஸ் between 2 points என்ன பிளேன் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல பார்க்கறோம். சோ modulus of z1 minus z2. So first what is z1 x1 plus iy1 z2 x2 plus iy2. So substitute பண்ணுங்க modulus of z1 minus z2 is equal to modulus of x1 plus iy1 minus of z2 என்ன இருக்குப்பா x2 plus iy2. So minus multiply பண்ணிக்கோ x1 plus iy1 minus x2 minus iy2. So real part மட்டும் பாருங்க real part x1 minus x2 ஓட modulus. Next I காமன் இருக்கா y1 minus y2 இது imaginary part. இப்போ இது real part இது imaginary part. Modulus இருக்கு. Modulus இருந்தா என்ன பண்ண போறோம் square root. Square root என்ன ஃபார்முலா real part square plus imaginary part square. x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் பிளேஸ் மாறி இருக்கிறதுனால வேல்யூ சேஞ்ச் ஆகாது டிஸ்டன்ஸ் இஸ் சேம் தான். ஓகேவா? ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.